நம்ம வாழ்க்கையில பணத்த சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைங்க. அத எப்படி நம்ம சேர்த்து வைக்கணும், எப்படி சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படின்றதுல தான் இருக்கு. எனக்கு இந்த மாரி நெறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ண தெரியும். அதையும் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. இந்த கடை பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் உள்ள இருக்குங்க. இதில பார்க்குறீங்கல்ல, எல்லாமே ரூ. 20 தாங்க. நம்ப முடியலல்ல, நெஜமாவே ரூ. 20 தாங்க. நீங்க எத வேணாலும் எடுக்கலாம். எல்லாமே பேக்கெட் பண்ணி வச்சுருக்கோம். சிப்ஸு, வத்தலு, வெங்காய வத்தலு, கார்னு, இங்க பாருங்க ஜவ்வரிசி, சோயா சங்க் பாருங்க ரூ. 20 தாங்க. அது எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசியும் இருக்குது, கண்ணாடி ஜவ்வரிசியும் இருக்குது. பாருங்க இலை ரூ. 20 தாங்க. எவ்வளோ பேர் பாக்கெட்டு பார்த்தீங்களா? ரூ. 20. அன்னாச்சி பூவு, பட்டை, கிராம்பு எது எடுத்தாலுங்க இதுதான் இல்லை. அங்கே நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் 10 பொருள் வாங்கினீங்கன்னா ஒரு டப்பா வர ஃப்ரீயாக தருவாங்க. அதுக்காகவே இங்கே நிறைய பேர் 10 பொருளாச்சும் வாங்குவாங்க மினிமம். பாருங்க நம்ம வந்து 1 கிலோ 1/2 கிலோ சின்ன ஃபேமிலியாக இருக்கோம், நமக்கு நிறைய தேவைப்படாது அப்படின்றவங்க ரூ. 20 கடலைப்பருப்பு, பச்சை பட்டாணி, சோயா, காராமணி, தட்டைப்பயிறு எல்லாமே இருக்குதுங்க. சிகப்பு காராமணி, இது பாருங்க இங்கே பார்த்தீங்களா? உடச்ச கடலை, மிளகு, இது பாருங்க மூக்கடலை, எல்லாமே இதுதான் இல்லைங்க. எல்லா மளிகை சாமானும் காஞ்ச மிளகாலேருந்து எண்ணெயிலேருந்து பாருங்க பாயாச சேமியாலேருந்து எது எடுத்தாலும் ரூ. 20. இது நான் இப்போ வந்து பாஸ்தா எடுத்து வைக்கிறேன். பசங்களுக்கு தேவைப்படும், காலையில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு. எல்லாமே இதுதான் இல்லை. நான் ஸ்கூலுக்கு போனோம், பசங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா இங்கே தாங்க வந்து வாங்குவேன். பாருங்க பானிபூரி, அதில் வந்து 50 பீஸ் இருக்குங்க. ரூ. 20 தான். அழகாக வாங்கினோமா பொரிச்சோமா ஒரு நாள் ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். பாருங்கள் நான் சொன்னல அந்த டப்பாவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரூ. 20. இது வந்து நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கார்னு, வெங்காய வத்தல் வாங்கினேன். அது வெங்காயம் சூப்பராக இருக்குங்க அந்த வத்தல். மாவு ஜவ்வரிசி வாங்கினேன், கண்ணாடி ஜவ்வரிசி வாங்கினேன், காராமணி தட்டைப்பயிறு வாங்கினேங்க, கலர் வத்தல். அதாவது மார்க்கெட்டுக்கு போனால் நம்மளுக்கு 2000 டிமார்ட்லாம் போனால் 4000 5000 கூட பத்த மாட்டேங்குங்க. இது பார்த்தீங்கன்னா நான் ரூ. 500 தாங்க வாங்கினேன். எனக்கு 1 மாதத்துக்கு இது சரியாக இருக்கும். பாஸ்தா, இது வந்து நம்ம அந்த பானிபூரி பொரிச்சு சாப்பிடும்போது அதில் போட்டு சாப்பிடுவோம்ல, அதுக்காக வாங்கினேன். அதுவும் ரூ. 20 தாங்க. அது எப்படி பார்த்தாலும் 1/4 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். நம்ப மாட்டீங்க, நிஜமாவே ரூ. 20 தாங்க வாங்கினேன். பாருங்கள் அந்த கூடையில் இருக்கிற எல்லாமே ரூ. 20 தான். 1 மாதத்துக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டேங்க. இந்த பானிபூரி 2 பாக்கெட் வாங்கியிருக்கோம்ல, ஒரு பாக்கெட்டு பொரிச்சாலே 5 பேர் 10 10 எடுத்தாலே அவ்வளோ வருங்க. 50 பீஸுக்கு மேலேயே இருக்கும் அதில் பானிபூரி. நல்லா திருப்தியாக நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் இங்கே போனோம்னா ஒரு மளிகை சாமான் போதுங்க. மாத கடைசியில் என்கிட்ட காசு இல்லை, இங்கே போனோம்னா நம்மளுக்கு தேவையானதை வாங்கிட்டு வரலான்னா இந்த கடைக்கு தாங்க நான் போவேன். நம்மளாம் மந்த்லி சம்பளம், நம்மளால மாத கடைசியில் காசெல்லாம் வச்சுருக்க முடியாது. அதனால் எப்போ போனாலும் அங்கே தாங்க போய் வாங்கிட்டு வருவேன் நான். இப்போ ஒரு ரூ. 100 எடுத்துகிட்டு போனால் கூட ஒரு 5 பொருள் வாங்கிட்டு வந்து வீட்டில் குடும்பம் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வாங்கிட்டு வருவேன். இது பார்த்தீங்கன்னா கோலமாவு வாங்கிட்டு வந்தோம் அப்படியே. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 10 தாங்க பாக்கெட்டாங்க. அதே இடத்துல தான் வாங்கினோம். எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எந்த இடத்துல கம்மியாக கிடைக்குமோ அந்த மாதிரி தாங்க நாங்கள் வாங்குவேன். இது நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே எந்தெந்த இடத்துல கம்மியாக இருக்குமோ அதெல்லாம் தேடி பிடிச்சி வாங்குறது மட்டும்தான் என் வேலை. சம்பாதிக்கிறத விட சேமிக்கிறது ரொம்ப முக்கியம்.